தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மீது கொண்ட அன்பால் எங்களுக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். அந்த அன்புக்கு பதில் அன்பாக எங்களை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறோம். இப்பொழுதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எங்களுக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எங்களுக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 41வது இறைவார்த்தை. இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு தொழுநோயாளியை குணப்படுத்துகிறார். அவர் தம்மிடம் வந்து மண்டியிட்டு, நீங்கள் விரும்பினால் என்னை சுத்தமாக்க முடியும் என்று கூறுகிறார். அதன் பிறகு இயேசுவின் பரிசுத்த இருதயம் இரக்கத்தால் தூண்டப்படுகிறது. எனவே அவர் தொழுநோயாளியிடம், நான் விரும்புகிறேன், சுத்தமாகு என்று கூறுகிறார். குணமடைந்தவுடன் இயேசு நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்றை செய்கிறார். குணப்படுத்துதலை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர் அந்த மனிதரிடம் கூறுகிறார். இதன் ரகசியம் என்ன? இயேசுவின் வல்லமையின் தெய்வீக வெளிப்பாட்டின் இந்த முறை, அதை தொடர்ந்து அனுபவத்தை வெளியிட வேண்டாம் என்ற அவரது கட்டளை, பெரும்பாலும் இயேசுவின் மெசியாவின் ரகசியம் என்று குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக சுருக்கமான நற்செய்திகள் முழுவதும் இந்த இரகசியத்திற்கான அழைப்பை நாம் காண்கிறோம். உதாரணமாக, பேதுரு இயேசுவை கிறிஸ்து என்று ஒப்புக்கொண்ட பிறகு இயேசு தம்மை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று எச்சரித்தார். மார்க்கு நற்செய்தி 8:30. இதேபோல் தாபோர் மலையிலே மறுரூபமானதைத் தொடர்ந்து பேதுரு யாக்கோபு மற்றும் யோவானிடம், மரித்தோரிடமிருந்து எழுந்திருக்கும் வரை இந்த தரிசனத்தை பற்றி யாரிடமும் பேசாதீர்கள், சொல்லாதீர்கள் என்று கட்டளையிடுகிறார். மத்தேயு நற்செய்தி 17:9. இயேசு தனது அடையாளத்தை அறிவிக்கும் பேய்களை வாயடைக்கச் செய்த போதும், நீங்கள் இறைவனுடைய மகன் என்று கூக்குலிடும் போதும் கூட அவர் அவர்களை கடிந்து கொண்டு, அவர் மெசியா என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் அவர்களை பேச அனுமதிக்கவில்லை என்று லூக்கா நற்செய்தி 4:41 நாம் வாசிக்கிறோம். இந்த இரகசிய முறை ஒரு முக்கியமான உண்மை எடுத்து காட்டுகிறது. சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதலை தவிர இயேசுவின் மெசியாவின் அடையாளத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அவரது ஊழியத்தின் இந்த ஆரம்ப கட்டத்தில் அவரது அற்புதங்களை விளம்பரப்படுத்துவது அவரது பணியை சிதைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியது. பலர் ஒரு அரசியல் அல்லது பூமிக்குரிய மெசியாவை எதிர்பார்த்தது போல இயேசு சில சமயங்களில் தனது தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தினார் என்பது பலரை அவரது பணியின் உண்மையான நோக்கத்திற்கு அல்லாமல் அந்த சக்திக்காகவே அவரை தேட வழிவகுத்தது. இந்த முறையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு சரியான காரணங்களுக்காக இயேசுவை தேட வேண்டும். அற்புதங்கள் கடவுளின் கருணையையும் சக்தியையும் வெளிப்படுத்தினாலும் அவை அவற்றிலே முடிவு அடைவதல்ல என்பதை மெசியாவின் ரகசியம் நமக்கு நினைவூட்டுகிறது. மாறாக அவை கிறிஸ்துவின் பணியின் ஆழமான உண்மையை சுட்டி காட்டுகின்றன. அவர் தனது பாடு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் மனித குலத்தை தந்தையுடன் சமரசம் செய்து வைத்தார், உடன்படிக்கை செய்து வைத்தார். இந்த உண்மை கடவுளின் திட்டம் நம்முடையது அல்ல, அவருடைய வழிகள் மற்றும் நேரத்தின்படி வெளிப்படுகிறது என்பதை தாழ்மையுடன் உணர்ந்து நமது சொந்த விருப்பங்களுக்கு மேலாக கடவுளின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறது. இயேசுவினுடைய பாடுகளின் மரணம் நம் பாவங்களுக்கு கழுவாயாக அமைந்தது என்பதுதான் மெசியாவின் அடிப்படை தத்துவம்.
அற்புதங்கள், அதிசயங்கள் என்பது மனமாற்றத்திற்கும் அருள் வாழ்வுக்குள் நாம் நுழைவதற்கும் ஒரு வாய்ப்பே தவிர அதற்காக மெசியா இந்த உலகத்திற்கு வரவில்லை என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். ஆகவே மனமாற்றத்தின் ஆவியை ஆண்டவர் இன்று வழங்கி அதற்கு நமக்கு அருஞ்செயல்களும் அடையாளங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். செபிப்போமாக. ஆறுதலின் ஊற்றேயம் இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். எங்கள் காயங்கள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியில் எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தருகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய சொற்களால், எங்களுடைய நடவடிக்கைகளால், எங்களுடைய விமர்சனங்களால் எங்களோடு வாழும் மனிதர்களை மேலும் காயப்படுத்தாமல் நீர் எங்களுக்கு தந்த ஆறுதல் மொழிகளான உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவருடைய காயங்களை கட்டுப்போட்டு நோய்களை குணமாக்க வரம் தாரும். இன்று தொழுநோயாளி ஆண்டவர் இயேசுவின் பாதங்களில் விழுந்து அவர் தன் பாவங்களை மன்னிக்கவும் அந்த நோயிலிருந்தும் சாவங்களிலிருந்தும் விடுதலை பெறவும் உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்ததைப் போல இன்று எங்கள் குடும்பங்களில் வறுமை, துன்பம், நோய், பிணி இவற்றின் மூலமாக கட்டப்பட்ட எங்கள் சூழ்நிலைகள் விடுவிக்கப்பட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிற முது திரு இரத்தத்திற்குள்ளாக அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து விடுதலையும் சுகமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்று உம்மிடத்தில் நம்பிக்கையோடு வருகிறோம். விரும்புகிறேன் சுத்தமாகு என்ற வார்த்தையின் மூலமாக நீர் விடுதலை கொடுத்ததைப் போல இன்று எங்கள் வாழ்க்கையிலும் அதே வார்த்தை உதிர்க்கப்படுவதாக. அதன் மூலமாக முழுமையான வாழ்வை நாங்கள் கண்டடைந்து வியப்புக்குரிய உமது ஆச்சரியமூட்டுகிற காரியங்களை இந்த உலகத்திற்கு அறிவித்து சாட்சியமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.